السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நான் பார்க்கின்ற செய்தி ஆஷுரா நோன்பின் சிறப்புகள் என்கின்ற ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய புனித மாதங்களில் ஒன்றான முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹுவினால் புனிதமாக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் 9-10 நாளைய நாளை ஆஷுரா என்று சொல்லுவார்கள். இந்த 9-10 நாட்களில் நோன்பு நோற்பது நபி வழிமுறையாகும். மாதம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் இந்த நோன்பை நோற்றார்கள், தன்னுடைய சமூகத்துக்கு தன்னுடைய உம்மத்துக்கு இந்த நோக்கும்படி கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் வருவதற்கு முன் அறியாமை காலத்தில் மக்கா குறைசிகள் இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய தினம் மக்காவில் அந்த கௌபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நிகழ்வாக அந்த ஆசுராவுடைய நாள் அமைந்திருந்தது. மக்கள் எல்லாம் நோன்பு நோட்டு கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு இந்த நோன்பு, ரமலானுடைய நோன்பு கடமையான நோன்பு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்கிய பிறகு இந்த நோன்பு விரும்பியர் நோன்பு கொள்ளலாம் என்கின்ற நிலை உருவானது. இருப்பினும் அல்லாஹுடைய தூதர் இந்த நோன்பை நமக்கு வலியுறுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத்து செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்கிறார்கள். மதினாவில் அல்லாஹுடைய தூதர் அந்த யூத சமூகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த முஹர்ரமுடைய நாளில் 10வது நாளில் மக்கள் எல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், யூதர்கள் எல்லாம். அப்போது அல்லாஹுடைய தூதர் இதை குறித்து அவர்களிடம் வினவினார்கள். இன்றைய தினம் நோன்பு நோற்பதற்கு காரணம் என்ன என்று யூத சமூகத்தை நோக்கி கேட்கும்போது அவர்கள் கூறுகிறார்கள், இன்றைய தினத்தில் தான் ஃபிரௌன் என்கின்ற அந்த கொடுங்கோலிலிருந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பாதுகாத்தான். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இன்றைய தினம் நோன்பு நோற்றுள்ளோம் என்று யூதர்கள் தங்களுடைய வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் தான் உங்களை விட மிக நெருக்கமானவர்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் நோன்பு நோக்கும்படி தன்னுடைய உம்மத்துக்கு சமூகத்துக்கு கட்டளையிட்டார்கள். யூதர்கள் 10வது நாள் நோன்பு நோற்பார்கள். அல்லாஹுடைய தூதர் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9-10 2 நாட்கள் நோன்பு நோக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 1160வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஃலல் சியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். ரமலான் மாதத்துடைய நோன்புக்கு அடுத்தபடியே ஒரு சிறந்த நோன்பு யாதெனில் அல்லாஹுடைய மாதமான முஹர்ரமுடைய மாதத்தை நோக்கின்ற நோன்பாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த நோம்பினால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குகின்ற நன்மையின் நற்குலியும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். யுகஃபிர் சனத்து மாதி, கடந்த வருட ஓராண்டுக்கான பாவங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரிகாரமாக ஆக்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நாம் செய்கின்ற சிறிய பெரிய பாவங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை மன்னிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணியாக அமைவதாகவும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாளை மற்ற வியாழன் மற்றும் வெள்ளி 2 நாட்கள் நபி வழி முறையில் நோன்பு நோக்கக்கூடிய நாள். அந்த நாளில் நாம் நோக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.